கூடாரவள்ளி என்பது மார்கழி மாதத்தின் 27ஆம் நாளன்று வைணவர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு வழிபாடாகும். முக்கியத்துவம்: ஆண்டாள் விரதம். மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு நோற்ற ஆண்டாள், அதன் நிறைவாக 27வது நாளில் இறைவனுடன் இணைந்ததை இந்த நாள் குறிக்கிறது. கூடாரை வெல்லும் சீர். திருப்பாவையின் 27வது பாடலான கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று தொடங்கும் பாடலை மையமாக கொண்டு இவ்விழா அழைக்கப்படுகிறது. தினமலர் செய்திகள் மூலம் இதன் ஆன்மீக பின்னணியை அறியலாம். வழிபாட்டு முறைகள். சர்க்கரை பொங்கல். இந்நாளில் இறைவனுக்கு அக்கார வடிசில் நெய் சொட்டும் சர்க்கரை பொங்கல் படைப்பது மிக முக்கியமானது. ஆண்டாள் தனது பாடலில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று குறிப்பிட்டபடி அதிக அளவில் நெய் சேர்த்து பொங்கல் செய்து வழிபடுவர். பிரார்த்தனை. பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும், திருமணத் தடைகள் நீங்கவும், நற்பலன்கள் கிடைக்கவும் பக்தர்கள் இந்நாளில் விரதமிருந்து வேண்டிக் கொள்வர். மார்கழி 27வது நாள் கூடாரவள்ளி என்று சிறப்பித்துக் கூறப்படும் நாள். இந்த நாளில் குறிப்பாக வைஷ்ணவர்கள் சிறப்பாக நெய் வடிய பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் எனும் அக்கார வடிசல் செய்து வழிபடுவர். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், ரங்கமன்னார் எனும் அரங்கனின் ஸ்ரீரங்கம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற ஊரில் பிறந்தவர்கள் வைணவர்கள் அல்லாத சிலரும் கூட இதை மரபு வழியாக பின்பற்றி வருகிறார்கள். காரணம், கோதை நாச்சியார் பாடிய இந்த 27வது திருப்பாவை பாசுரம்தான்.